இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஒன் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால் நான் இந்த பிரச்சனையை தான் சொல்லுவேன். ஒரு சாதாரண குடிமகன் அவ்வளோ பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். எந்த பிரச்சனையுமே அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா புதுசாக பிரச்சனையை கொண்டு வருவாங்க. பொழுது விடிஞ்சு பொழுது போனால் இதுதான் இவங்க ஆட்சி செய்கிற ஸ்டைலே. ஓட்டு போட்ட பின்னாடி அது எண்றதுல பார்த்தீங்கன்னா ஒரு 66% தான் சாதாரணமாக சார்ஜ் இருக்கும் அந்த இவிஎம் மிஷினில். அதுக்கப்புறம் பார்த்தா 99% சார்ஜ் இருக்கு. அப்போது நீங்கள் உட்காந்து அதை சார்ஜ் போட்டு ஓட்டு போட்டிருக்கீங்க ஆக்டிவாக. இப்போது இன்னைக்கு தேதிக்கு 61 லட்சம் பேர் அவங்க வாக்கு பிடுங்கப்பட்டிருக்கு. வாக்காளர்கள் இறந்துருக்கல 61 லட்சம். பீகாரில் 10% இறந்துட்டாங்க. எப்படி அப்படியா? இது பீகாருக்கு அடுத்தது எல்லா மாநிலத்துக்கும் வருமா? தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு வரும்னு சொல்கிறாங்க. வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, இந்தியா முழுக்க இருக்க எல்லா மாநிலத்துக்கும் எலெக்ஷன் கமிஷன் இந்த எஸ்ஐஆர் வரும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பிஜேபி என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் எல்லாம் யார் யாரோடய கூட்டணி வைப்பாங்க. இவங்க எலெக்ஷன் கமிஷனோட கூட்டணி வச்சுட்டாங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய திருமதி சுபத்ரா தேவி நம்மோட இருந்திருக்கிறார். வாங்களோட பேசலாம். மேம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இந்திய தேர்தல் ஆணையம் கொண்டு வரக்கூடிய வாக்காளர் சிறப்பு பட்டியல் திருத்தம் அப்படிங்கிறது நாடாளுமன்றத்துல காங்கிரஸ் கட்சியினரால கடுமையாக எதிர்க்கப்படுது. 4 நாட்களாக போராட்டங்கள் தொடர்ந்துகிட்டே வருது. சோனியா காந்தி அவர்களுடைய தலைமையில போராட்டம் நடந்துட்டு இருக்குது. இந்த புதிய வாக்காளர் சிறப்பு பட்டியல் திருத்தத்தை ஏன் எதிர்க்கணும்? இந்திய குடிமகனா இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் எதிர்த்துதான் ஆகணும். இல்லைன்னா நாடு போச்சு, ஜனநாயகம் போச்சு, எல்லாம் போச்சு. இதோடைய தீவிரத்தன்மை இன்னும் பெரும்பாலான இந்திய மக்களுக்கு புரியலை அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம மிக மிக இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஒன் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால் நான் இந்த பிரச்சனையை தான் சொல்லுவேன். இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவ்யூ அப்படின்னு இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலை நாங்கள் ஸ்பெஷலாக திருத்துறோம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு வேலை பண்றாங்கல்ல. அது எப்படின்னா இந்த ஜனநாயகத்தினுடைய அடிநாதமான வாக்குரிமையில கைய வைக்கக்கூடிய ஒரு கொடுமையான ஒரு வேலை அவங்க பண்ணிட்டு இருக்கு. ஸோ யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது வயது அனைவரும் வாக்காளர்களாக வாக்களிக்கலாம், வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய ஜனநாயகம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா பல 100 ஆண்டுகளாக அல்லது சில 1000 ஆண்டுகளாக நமக்கு நம்ம யார் ஆளுவாங்க அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா ஒரு 3 கண்டிஷன். ஃபர்ஸ்ட் இப்ப இருக்கக்கூடிய மன்னருக்கு நீங்க பிள்ளையா பிறக்கணும், ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் நீங்க மூத்த பிள்ளையா பிறக்கணும். 3வது கண்டிஷன் நீங்க ஆம்பளை பிள்ளையா பிறக்கணும். இது 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நீங்க தான் அடுத்த மன்னர். நீங்க எவ்வளவு பெரிய ஒரு பெண் பித்தரா இருக்கலாம், ஒரு கொடூரரா இருக்கலாம், மக்கள் மீது எந்த அன்பும் இல்லாத ஒரு வன்முறையாளரா இருக்கலாம், நீங்க எவ்வளவு வேணா கொள்ளையடிக்கலாம், என்ன வேணா நீங்க இருக்கலாம். இந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நீங்க தான் இந்த நாட்டின் மன்னர். இப்படி இருந்துச்சு. இது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிலைமைன்னு பாருங்க. அந்த காலத்துலலாம் எப்படிதான் மக்கள் இருந்தாங்களோ தெரியல. அதுல இருந்து மாறி கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் உயிரை விட்டு சுதந்திர போராட்டம் எல்லாம் பண்ணி நம்ம டெமோக்ரஸி, ஜனநாயகம் அப்படின்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதோடைய அடிப்படை அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா நீங்க கூட நாளைக்கு மன்னராகலாம், நான் கூட நாளைக்கு மன்னராகலாம். நம்மளை நாமே பிரதிநிதிகளாக நம்ம நம்மளே பிரதிநிதியா வரலாம், இல்லாட்டி யாருன்னா ஒருத்தரை பிரதிநிதியா தேர்ந்தெடுக்கலாம். யாரெல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுக்கணும்? நம்ம அத்தனை பேரும் 18 வயசான அத்தனை பேரும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கலாம். இதுதான் பேசிக் டெஃபினிஷன் ஆஃப் அ டெமோக்ரஸி. இதுலயே கைய வச்சா அப்ப அவங்க என்ன திருப்பி ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மன்னர் ஆட்சிக்கு போற மாதிரி அதே கொடூரங்கள், இது எல்லாமே மிக மோசமான ஏழ்மை, இது எல்லாமே திருப்பி கொண்டு வர்றதுக்கான வழியை பாக்குறாங்க. ஸோ இது ஸ்பெசிஃபிக்கா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா பீகார் அப்படிங்கிற மாநிலத்துல ஒரு 13 கோடி ஜனத்தொகை கொண்டது. அதுல ஒரு 7 கோடியே 60 லட்சம் ரஃப்லி வாக்காளர்கள் இருக்கிறாங்க. 7.6 to 7.8 crore ஓட்டர்ஸ் இருக்காங்க. இதில் 5 வருஷத்துக்கு ஒருக்கா தேர்தல் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இப்போ இவங்க புதுசாக என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த பட்டியலை நாங்கள் திருத்துறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னாக்க இதில் ஃபாரினர்ஸ் எல்லாம் உள்ளே வந்துட்டாங்களாம்.
நேபாளில் இருந்தோம், பங்களாதேஷில் இருந்தோம், மியான்மரில் இருந்தோம், ஃபாரினர்ஸ் உள்ள வந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் வந்து இந்த நாட்டோட சிட்டிசன்ஸே இல்லாதவங்கலாம் இங்கே இருக்காங்களாம், என்னென்னவோ சொல்கிறாங்க, புதுசு புதுசாக சொல்கிறாங்க. ஸோ அதாவது இது இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது, இவங்க கொண்டு வர சொல்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன நினைவுக்கு வருதுன்னா, எதை எதிர்த்து இந்தியா முழுக்க போராடினமோ, NRC/CAA ப்ரொட்டஸ்ட் ஞாபகம் இருக்குல்ல, குடியுரிமை சட்ட திருத்தத்தை இது பண்ணி எதிர்த்து நம்ம வந்து அந்த நேஷ்னல் ரெஜிஸ்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஸ் இதை எதிர்த்து வந்து நம்ம எவ்வளோ பெரிய போராட்டம் இந்தியா முழுக்க பண்ணி அதை வந்து நம்ம நிறுத்தணும். அதுக்கு என்னெல்லாம் சொன்னாங்களோ, நீ வந்து குடிமகன் தானா, நீ வந்து நீ நிரூபி அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தாங்கல்ல. நீ வந்து யாருக்கு பிறந்த, அவங்க வந்து குடிமகனா இல்லையா இப்படின்னு 98 கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா. அதே விஷயத்த இப்ப திரும்ப பண்றாங்க. அதாவது இந்த பிஜேபி என்ன அப்படின்னு சொன்னா, நாட்டுல 1000 பிரச்சனை இருக்கு, திரும்பின பக்கம் எல்லாம் பிரச்சனை மட்டும்தான் இருக்கு. ஒரு சாதாரண குடிமகன் வந்து அவ்வளோ பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த எந்த பிரச்சனையுமே அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, புதுசா பிரச்சனையை கொண்டு வருவாங்க. பொழுது விடிஞ்சு பொழுது போனா இதுதான் இவங்க ஆட்சி செய்யற ஸ்டைலே. ஓகேவா, இவங்க டிவியில வந்தாலும் சரி, இவங்க எதையாவது அனௌன்ஸ் பண்ணாலும் சரி, என்னடா நமக்கு வந்து 7:30 வருது அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு தான் இவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஜூன் 24ஆம் தேதி ஒரு சில வாரங்கள் முன்னாடி தடால்னு ஒரு சர்க்குலர் விடுது எலெக்ஷன் கமிஷன் வந்து. அதுல வந்து இந்த மாதிரி நாங்க வந்து இந்த மாதிரி திருத்த போறோம் வாக்காளர் பட்டியலெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ சரியா புரியல இன்டென்ஸா. அதுக்கப்புறம் இவங்க ஆக்சுவலா டாக்குமெண்ட்டை கொண்டா அது இதுன்னு சொல்லி இவங்க கிளம்பும்போது தான் சிட்டிசன்ஸோட டாக்குமெண்ட்ஸா, நான் வந்து இந்த நாட்டோட குடிமகன் அல்லது குடிமகள் அப்படின்னு நான் வந்து நிரூபிக்கணுமா. நம்மளுக்கு இருக்கும்ல பர்த் சர்டிஃபிகேட், அது மாதிரி நம்மளுக்கு இருக்கும் தானே. அது இருக்குங்க. இல்லைன்னா சரி, பர்த் சர்டிஃபிகேட் இல்லை, என்ன பண்ணலாம், அவங்கள விரட்டிடலாமா நாட்டை விட்டு? நீங்க வந்து இந்த நாட்டு குடிமகன் இல்லையா? எவ்வளோ பெரிய அநியாயம் இல்லை? இதுக்கு முன்னாடி நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இதுக்கு முன்னாடி ஒரு கான்டெக்ட் இருக்கு. அந்த கான்டெக்ட்டை புரிஞ்சுக்கிட்டாதான் இவங்க எங்கேருந்து வர்றாங்க அப்படிங்கிறது புரியும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிஜேபிக்கு ஒரு மகா பெரிய பயம் வந்துருச்சு, தோத்து போக போறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. அவங்க தோத்துக்கிட்டு இருக்காங்கிறத அவங்க வந்து பார்க்குறாங்க. இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு இல்லையா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அப்பவே பார்த்தீங்கன்னு சொன்னா 79 எம்பி கான்ஸ்டுவன்சியில் பார்த்தீங்கன்னா, அவங்க நிறைய விதமான ஒரு சரியில்லாத வேலைகள் பண்ணி தான் வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்கங்கிறத அதுக்கப்புறம் நம்ம அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம். காங்கிரஸ் சைடில் இருந்தும் சரி, நமக்கு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் இந்த மாதிரி ஆட்களும் சரி கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதுலேயுமே வந்து அவங்க அப்படி பண்ணியுமே வந்து தனி மெஜாரிட்டி வர முடியல. எங்கெல்லாம் தனி மெஜாரிட்டி வர முடியலன்னா, எங்கெல்லாம் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சோ, எங்கே வந்து காங்கிரஸும் இந்தியா கூட்டணியும் வந்து பெரிய மார்ஜினில் வென்றதோ, அங்கெல்லாம் இவங்களோட கோல்மால் வந்து பத்தலை. ஓகேவா, ஒரு போலி வெற்றியை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு பத்தாமல் இருந்துச்சு. ஸோ எங்கே வந்து ஒரு 50,000 ஓட்டு டிஃப்ரென்ஸ், 70,000 ஓட்டு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சோ, அங்கெல்லாம் இவங்க வந்து அதை பிரிட்ஜ் பண்ணி இவங்க ஃப்ராடு பண்ணி ஏதோ பண்ணிட்டாங்க. அது வந்து பல விதமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சோம். இது வெறும் நேஷனல் எலெக்ஷன் மட்டும் கிடையாது. அதுக்கு பிறகு வந்து ஹரியானா எலெக்ஷன், மகாராஷ்டிரா எலெக்ஷன், இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோம். இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 8-10 விதமாக இந்த ஃப்ராடுத்தனத்தை அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுதான், இந்த வாக்காளரே வந்து இல்லைன்னு சொல்றது, அல்லது வந்து வாக்குரிமை உங்ககிட்ட இருக்குல்ல, அந்த வாக்குரிமையை வந்து கேன்சல் பண்றது. இஷ்டத்துக்கு வந்துட்டு நம்ம அந்த போனேன்னா அங்கே பார்த்தேன்னா அவர் இல்லை, அதனால வந்து இவர் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் இல்லைன்னு சொல்லி கேன்சல் பண்ணுறது. அப்படிலாம் ஒரு ப்ரொசீஜர் கிடையாது. இவங்க ஆக்சுவலாக வந்து அவங்க கிட்ட வந்து கேட்கும் வாய்ப்பு கொடுக்கணும். நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்களா இல்லையா, உங்கள் வாக்குரிமையை வந்து நாங்கள் கேன்சல் பண்ணலாமா அப்படிங்கிறது அவர்கிட்ட கேட்காம இவங்கெல்லாம் பண்ண முடியாது. பட் வந்து அந்த மாதிரி பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்தாங்க, வாக்குச்சீட்டை எடுத்துக்கிட்டு வரும்போது இங்கே இல்லை அங்கே இல்லை ஓட்டு, அந்த பூத்து இந்த பூத்துன்னு சொல்கிறது, உண்மையிலே பூத்தை வந்து மாற்றி கண்ணாபின்னான்னு போடுறது. அதுக்கப்புறம் அப்படியும் அவங்க வாக்கு செலுத்துறதுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், சில இடத்துல நம்ம பார்த்தோம், துப்பாக்கியை காட்டி நீங்கள் ஓட்டு போட போகக்கூடாதுன்னு மிரட்டினதை நம்ம வந்து பார்த்தோம். அல்லது வந்து நீங்கள் 100 நாள் வேலை திட்டம் வந்து உங்களுக்கு கிடையாது, நீங்கள் இங்கே இருக்கவங்க எல்லாருமே ஓட்டு போட போனீங்கன்னா அடுத்த இத்தனை நாளுக்கும் உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்கிறது, உங்கள் கார்டை கிழிச்சு போட்டுருவோன்னு சொல்கிறது. இந்த மாதிரி வந்து மைக்ரோவாக அங்கங்கே
இருக்கக்கூடிய ஒரு உயர் சாதியை சேர்ந்தவர்களோ அல்லது டாமினண்டா இருக்கக்கூடியவர்களோ நில உரிமைகாரர்களோ வச்சு மிரட்டுறது, இந்த மாதிரி பண்றது. அதுக்கப்புறம் ஓட்டு போட்ட பின்னாடி அது எண்றதுல பார்த்தீங்கன்னா ஒரு 66% தான் சாதாரணமாக வந்து சார்ஜ் இருக்கும் அந்த இவிஎம் மிஷினில். அதுக்கப்புறம் பார்த்தா 99% சார்ஜ் இருக்கு. அப்போது நீங்கள் உட்காந்து அதை சார்ஜ் போட்டு ஓட்டு போட்டிருக்கீங்க ஆக்டிவாக, இல்லையா? அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணுது, இன்னைக்கு தேதிக்கு இத்தனை பேர் ஓட்டு போட்டு முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. மறுநாள் காலையில் நீங்கள் ஓட்டு எண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் 1 or 2 days கழிச்சு அனௌன்ஸ் பண்ணுறீங்கல்ல, ஓட்டு எண்ணினதோ ஓட்டு போட்டதுன்னு நீங்க அனௌன்ஸ் பண்ணதோட ஜாஸ்தி இருக்கு. இப்போ ஹரியானா எலெக்ஷன்ல 5 லட்சத்துக்கு மேல ஜாஸ்தி இருந்துச்சு. 5 லட்சம் ஓட்டு வந்து நீங்க ஓட்டு போட்டதா மொத்தம் எவ்வளவு எண்ணிக்கை சொன்னீங்களோ அதை விட அதிகமா 5 லட்சம் வந்து ஓட்டு வந்து போட்ட ஓட்டெல்லாம் கூட்டினா 5 லட்சம் ஜாஸ்தி வருது. அதே மாதிரி மகாராஷ்டிரால 39 லட்சம். பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 வருஷத்துல எவ்வளவு ஓட்டர்ஸ் புதுசாக ஆட் ஆயிருக்காங்களோ அதை விட 5 மாசத்துல ஆட் ஆன வாக்காளர்கள் வந்து ஜாஸ்தி மகாராஷ்டிரால. ஸோ இந்த மாதிரி இத்தனை வெரைட்டி. அதுக்கப்புறம் வந்து விவிபேட்டை எண்ணுங்க அப்படின்னு சொன்னால் விவிபேட்டை எண்றதே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து சரி இது தேர்தல் கமிஷன் கிட்ட இத்தனை பேர் அதிகமாக ஓட்டு போட்டதா நீங்கள் சொல்கிறீங்களே, அவங்க இங்கே இது என்ன கதை அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை அவங்க வந்து கடைசி 1 மணி நேரம் க்யூவில் நின்றுட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, க்யூலேருந்து வந்து போட்டாங்க அப்படின்னாங்க. சரி உங்கள் இதை வந்து சிசிடிவி கேமராவை கொடுங்க, அது எப்படி அந்த ஓட்டை வந்து லாஸ்ட்டு 1 ஹவரில் வந்து க்யூவில் அத்தே பெரிய க்யூ எங்கே நின்றுச்சு நாங்கள் பார்க்குறோன்னு சொன்னால் காணோம். அவங்க வந்து அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜையே கொடுக்க மறுத்துட்டாங்க, கொடுக்கல, அதெல்லாம் ஒரு ஆதாரமே இல்லை அப்படின்னு வேற ஒன்றத்தை வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க இத்தனை ஃப்ராடுத்தனம் பண்ணி இவ்வளோ வேலை பண்ணி தான் இவங்க ஜெயிச்சதா அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ இதே வந்து அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து மக்களுக்கு இவங்க பண்ணுற எல்லா அநியாயமும் புரிஞ்சிருச்சு. அதனால மக்கள் வந்து இப்போ வெஹிமெண்ட்டாக பிஜேபிக்கு எதிராக வந்து ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா மாநிலத்திலையும். இப்போ இதை வந்து இவங்க தேர்தல் ஃப்ராடு பண்ணி மட்டும்தான் இவங்க ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டுட்டாங்க. 2019 அந்த பீரியட்லலாம் மக்களே வந்து இவங்க கிட்ட போய் பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்கங்கிறத அந்த ஹிந்துத்துவாவோட ஒரு வீரியத்தில் போட்டாங்கங்கிறது உண்மைதான். ஆனால் இப்போ எஸ்பெஷலி தலைவர் ராகுல் காந்தியுடைய நடைப்பயணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கு இந்த வாக்காளர்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிறதுல. ஸோ இப்போ வந்து அவங்க ஃப்ராட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இவங்க வந்து என்னதான் அந்த வந்து ஸ்ட்ராங் ரூமில் வச்சு இவங்க சார்ஜ் போட்டு எக்ஸ்ட்ரா ஓட்டு போட்டால் கூட அது வந்து எல்லாத்த விட ஜாஸ்தி போயிட்டுருக்கு. இவங்களுக்கு கணக்கு வந்து டேலி ஆகாத ஒரு இதில் குழப்பத்தில் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அதனால இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, யாரெல்லாம் வந்து ப்ரோ காங்கிரஸாக ஓட்டு போடுவாங்களோ, யார் பிஜேபி எதிராக ஓட்டு போடுவாங்களோ அவங்கள ஓட்டு சாவடிக்கே வரவிடக்கூடாது, அவங்களுக்கு ஓட்டே இல்லாமல் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போட்ட மாதிரி தான் தெரியுது. ஸோ இப்போ பீகாரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து ரஃப்லி ஒரு 20% வந்து பட்டியலின மக்கள் இருக்கிறாங்க, எஸ்சி மக்கள் இருக்கிறாங்க. ஒரு 2% ரஃப்லி வந்து ஒரு எஸ்டி பழங்குடியின மக்கள் இருக்கிறாங்க. ஒரு 18% அப்ராக்சிமேட்லி இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்காங்க. ஸோ இது எல்லாம் ஆட் பண்ணால் ரஃப்லி ஒரு 40% வருதா. இந்த 40% மக்கள் வந்து இவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி. அதனால இவங்க என்ன பண்ண ட்ரை பண்றாங்கன்னா, இவங்கள ஒரு கணிசமான பேரை வந்து வாக்க நீக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, வாக்கு போடும் உரிமையை நீக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்க ஓட்டு போட மாட்டாங்க, அப்போ நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் அவங்க வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இன்னைக்கு தேதிக்கு 61 லட்சம் பேர் வந்து அவங்க வாக்கு பிடுங்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு. ஒருவேளை அந்த வாக்காளர்கள் இறந்திருக்கலாம் இல்லைங்களா? 61 லட்சம். பீகார்ல 10% இறந்துட்டாங்க. எப்படி அப்படியா? என்னங்க இது? இப்போதானங்க பீகார்ல 1 வருஷம் முன்னாடி தானே நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு. அப்போக்கும் இப்போக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 10% பேர் இறந்து போயிட்டாங்களா? என்னது இது இல்லையா? ஸோ வந்து இவங்க சொல்றது எல்லாமே ரொம்ப லாஜிக்கே இல்லாமல் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 25 நாளில் 8 கோடி பேரை இவங்க போய் நேரில் சந்திச்சு வெரிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து வாக்கு போடக்கூடிய உரிமை இருக்கா இல்லையா, அவங்க ஆள் இருக்காங்களா இல்லையா, அவங்க அந்த இடத்துல இருக்காங்களா இல்லையா, அவங்க வந்து சிட்டிசனா இல்லையா, இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அவங்க வந்து டாக்குமெண்டெல்லாம் வெரிஃபை பண்ணி இவங்க வந்து நீக்கினதா சொல்கிறாங்க. இவங்க எல்லாம் சரியில்லை நீக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து
மேனுவலி இது வந்து பாசிபிளே கிடையாது. இது வந்து ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பிஎல்ஓ இறந்து கூட போயிருக்காரு இந்த ப்ரெஷர் தாங்காமல். இன்னொருத்தர் வந்து ஒரு பிடிஓ வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. எக்கச்சக்கமாக இப்போ யாரெல்லாம் வந்து அது கொஞ்சம் உண்மையெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்கள வந்து நீக்கிறது, பத்திரிகையில் இந்த உண்மை நிலையை பற்றி எழுதுகிறவங்கள வந்து அவங்க மேலே வழக்கு தொடுக்கிறதுன்னு வழக்கம் போல் இவங்க என்ன ஃபாசிச வேலைகள்லாம் பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த ஐடியா ஆஃப் நீ சிட்டிசனா இல்லையான்னு நிரூபி அப்படிங்கிறது வந்து 1995லயே சுப்ரீம் கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சு. நான் குடிமகனா இல்லையான்னு நிரூபிக்கிற வேலை என்னது கிடையாது, அந்த பொறுப்பு என்னது கிடையாது. நான் குடிமகள் இல்லை என்றால் இல்லைன்னு நிரூபிக்கிறது தான் அரசாங்கத்தோட வேலை ஒழிய நான் குடிமகள்னு நிரூபிக்கிறது என் வேலை கிடையாது அப்படிங்கிறது 1995லயே சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லிடுச்சு. ஸோ இப்போ இவங்க பண்ணுறது வந்து சுப்ரீம் கோர்ட்டு உடைய ஆணைக்கு எதிரான ஒரு வேலையை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நீ நிரூபி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொன்று, இவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்லாம் பயங்கர காமெடியான டாக்குமெண்ட்டு. என்னன்னா இவங்க வந்து 2001 இருந்து 2005, ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க என்ன சொல்றாங்க, 2003க்கு பிறகு நீங்க பிறந்திருக்கீங்க, நீங்க வந்து ஒரு வாக்காளர் அடையாள அட்டை கேட்குறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கட்டாயம் என்ன எடுத்துட்டு வரணுமா, பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு வரணுமா. ஓகேவா? நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே என்ன சொல்லுதுன்னா, பர்த் சர்டிஃபிகேட்டுங்கிறது 2001லேருந்து 2005 வரைக்கும் பர்த் சர்டிஃபிகேட் எத்தனை பேர்கிட்ட அப்போ கொடுத்தாங்கன்னு சொன்னா 2.8% பேர்கிட்ட தான் பர்த் சர்டிஃபிகேட்டே இருக்குது. 3% பேர்கிட்ட கூட பர்த் சர்டிஃபிகேட்டே இல்லை 2001லேருந்து 2005 வரைக்கும் பிறந்தவங்க கிட்ட. என்ன மெயினான ரீசன் சொன்னோன்னா, உங்களுக்கு தெரியும் அங்கே கடைசியாக காங்கிரஸ் ஆண்டு ஒரு 37 வருஷம் ஆகிப்போச்சு. 37 வருஷமா அங்கே காங்கிரஸ் ஆட்சியே கிடையாது. இந்த 37 வருஷமா பல ஏதோ ஆட்சிகள் இருக்கு. மிக மோசமா இருக்கு. இன்னொன்று, இப்போ தமிழ்நாடு கேரளாலெல்லாம் நமக்கு முன்னாடி கிறிஸ்டியன் மிஷினரிஸ் வந்து ஒரு 200 வருஷமா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, 200-300 வருஷமா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நிறைய ஸ்கூல்ஸு அண்ட் கல்வி மருத்துவத்தில் அவங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் வந்து அந்த வட இந்தியாவில் எங்கேயும் கிடையாது. கிறிஸ்துவ இது வந்து முன்னாடி பெருசாக கிடையாது. ஸோ என்னன்னா, காங்கிரஸ் என்ன பள்ளிக்கூடம் கட்டிச்சோ அதுதான். பள்ளிக்கூடம் கட்டினா பத்தாது, அங்கே படிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு டீச்சர்ஸ் வேணும். டீச்சர்ஸ் எங்கேயாவது படிச்சிருக்கணுமே. அங்கே கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ் இருந்ததுன்னா ஏற்கனவே படித்தவங்க இருப்பாங்க, இல்லை. ஸோ அதனால அங்கே வந்து ஸ்லோவாக தான் அந்த இது கல்வி வந்து கொஞ்சம் பிக்கப் ஆச்சு. மருத்துவம் இது எல்லாமே கொஞ்சம் லேட்டாக தான் பிக்கப் ஆச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா 2000வது வருஷத்துலேயே வெறும் 47% தான் பீகாரை பொறுத்த வரைக்கும் எழுத படிக்க தெரிஞ்சவங்களே இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு பாப்புலேஷனில் 80% ஆஃப் த பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து குழந்தை பிறந்திருக்கு. அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா 25-30 வருஷம் முன்னாடிலாம் 80% வீட்டில் குழந்தை. இப்போ வீட்டில் குழந்தை பிறக்கும் போது அவங்க எங்கே போய் பர்த் சர்டிஃபிகேட் வாங்குவாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் இப்போ குழந்தை பிறக்கிறது அவசியம். அதுக்கப்புறம் அதுக்கான ப்ரொசீஜர்ஸுமே அப்போ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. அவங்க நிறையா வாட்டி வந்து ஆஃபீஸஸ்க்கு போய் பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஈவன் என்னோட பையன் பிறந்தப்போ கூட 2001 வந்து நாங்கள் மல்டிபிள் டைம்ஸ் ஆஃபீஸ் போயிட்டு வர மாதிரி தான் இருந்தது தமிழ்நாட்டிலேயே. அப்போ அங்கெல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்க. அப்போது 3% பேருக்கு தான் பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது அந்த பீரியடில் பிறந்தவங்களுக்கு. அவங்கள கொண்டு போய் இப்போ நீ பர்த் சர்டிஃபிகேட் கொண்டு வான்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க? பர்த் சர்டிஃபிகேட் இல்லைன்னா உனக்கு ஓட்டு கிடையாது அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய அநியாயம். இவங்களுக்கு என்ன வேணுமா? ஒன்று பர்த் சர்டிஃபிகேட் வேணுமா, இல்லாட்டி பாஸ்போர்ட் வேணுமா. எப்படி பாஸ்போர்ட்? பீகாரில் வந்து அவங்க ஏங்க போய் பாஸ்போர்ட் எடுக்க போகிறாங்க? அதுக்கு அடுத்தது வந்து 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட். ஆமாம், எத்தனை பேர் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பாங்க? 10th ஸ்டாண்டர்ட் சப்போஸ் நீங்கள் படிக்கல, என்ன பண்ணுறது? அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய வாக்குரிமையை பிடிங்கிடலாமா? ஸோ நீ எழுத படிக்க தெரிஞ்சாலும் என்ன, நீ படிச்சிருந்தாலும் படிக்காட்டாலும், நீ என்னவா இருந்தாலும் சரி, உனக்கு 18 வயசு ஆயிடுச்சுன்னா நீ வாக்களிக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய அடிப்படை ஜனநாயக கேரண்டி நம்ம கொடுக்குறோம். யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். அதுலேயே இவங்க கையை வச்சு சூறையாடுறாங்க. இன்னைக்கு இன்னும் கொடுமை என்ன அப்படின்னு சொன்னால், எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சிருக்கு இது வந்து பீகாருக்கு அடுத்தது எல்லா மாநிலத்துக்கும் வருமா. அப்ப நம்ம ஒவ்வொருத்தருமே இதனால தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வரும்னு சொல்றாங்க. வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, இந்தியா முழுக்க இருக்க எல்லா மாநிலத்துக்கும் எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த SIR வரும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாரு, இதை நாங்க வந்து அவ்வளவு தூரத்துக்கு நான் விட்டுற மாட்டேன், உங்களை நான் வந்துட்டு அமல்படுத்தியே தீர்வேன்னு சொல்றாரு. தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து அவரால் என்ன பண்ணிட முடியும்? இல்லை, அவர் இன்னைக்கு சொன்ன அந்த ஒரு வார்னிங் என்ன அப்படின்னு சொன்னால்,
இது இவ்வளோ மோசமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போ இதுல அவர் பர்டிகுலரா சொல்ற அந்த பாயிண்ட்டுக்கு பின்னாடி ஒன்று என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் கேட்குறீங்க, இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் இல்லை. அப்ப என்ன பண்றது அப்படிங்கிறது வரும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த எலெக்ஷன் கமிஷன்ல வேலை பார்க்கக்கூடிய ஆபீசர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த பிஎல்ஓஸ் பிடிஓஸ் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்க கையில அது வந்து இவங்களுடைய ராஜ்யமா போயிடுது. இப்ப நான் வந்து உன் வீட்டுக்கு வந்தேன், உன்னை பார்த்தேன்னா பார்த்தேன், பார்க்கலன்னா பார்க்கல. நீங்க ஒரு முஸ்லீம், நீங்க வந்து பிஜேபி ஓட்டு போட மாட்டீங்கன்னா உங்களுக்கு நான் ஓட்டர் ஐடி கொடுக்கணுமா வேண்டாமாங்கிறது என்னுடைய நினைப்பா போயிடுது. நான் வேணா கொடுக்கலாம், இல்லைன்னா கொடுக்காம இருந்துக்கலாம், உங்ககிட்ட காசு வாங்கிட்டு கொடுக்கலாம், இல்லை உங்களுக்கு அதுக்காக 10 வாட்டி அலைய வச்சு டார்ச்சர் பண்ணலாம், இப்படி என்னன்னா பண்ணலாம் இல்லையா? ஸோ கிளியரா அந்த எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, யாரு வந்து வாக்கு போட வரணும், வாக்குச்சாவடிக்கு யாரு வரக்கூடாதுங்கிறத அங்கேயே டிசைட் பண்ணிடலாம். நீ எதுக்கு வந்து ஓட்டு போட்டு அதுக்கப்புறம் அது எண்ணி ஃப்ராடு பண்ணி இதெல்லாம் பண்றதுக்கு, யாரெல்லாம் வந்து ஓட்டு போடுவாங்களோ அவங்கள வந்து இங்கேயே நிப்பாட்டிடுறது தானே. இங்க வந்து பிஜேபிக்கு அகேன்ஸ்டா ஓட்டு போடுவாங்கன்னா இங்கேயே வந்து நிப்பாட்டிடுறதுங்கிறது தான் இப்போ எக்ஸிக்யூட் பண்றாங்க. அப்போ இது மாதிரி இப்போ இந்த பிஜேபி என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, எல்லாம் யார் யாரு கூட கூட்டணி வைப்பாங்க, இவங்க எலெக்ஷன் கமிஷனோட கூட்டணி வச்சுட்டாங்க. கூட்டணி வச்சுட்டு இவங்க இந்த எலெக்ஷன் கமிஷனுங்கிறது சுத்தமா மக்களுக்காக வேலை செய்யாம கம்ப்ளீட்டா வந்து பிஜேபியுடைய ஒரு விங் மாதிரி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இவங்க கம்ப்ளீட்டாக வந்து மக்களை சல்லடையாக சலிச்சு எடுத்து ஒரு 10% பேரை வந்து இப்போ கிட்டத்தட்ட தூக்கியிருக்காங்க. 8% இப்போ பார்த்தீங்கன்னா, அடுத்த இன்னும் 2 நாள் இருக்குது இவங்களோட டேட் முடியறதுக்கு. ஒரு நாளில் இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8.5 லட்சம் பேரை தூக்கியிருக்காங்க. ஒரே நாளில் வந்து 8.5 லட்சம் பேர் வந்து இவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸே கிடையாது, இவங்களுக்கு வாக்குச்சீட்டே கொடுக்கக்கூடாது அப்படின்னு இவங்க முடிவு பண்ணி நீக்கியிருக்காங்க ஒரு நாளில். இத்தனை நாளில் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 20 நாளில் பார்த்தீங்கன்னா இவங்க 61 லட்சம் பேரை தூக்கியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, இவ்வளோ பேர் வந்து இவங்க காங்கிரஸ்க்கு ஓட்டு போடக்கூடியவங்க அல்லது பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போடக்கூடியவங்கன்னு பார்த்து இவங்க வந்து தூக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஜனநாயகத்தின் குரவலையை கொல்லக்கூடிய ஒரு செயல். இதை வந்து நீங்க செஞ்சீங்கன்னா, நீங்க செஞ்சுட்டு நீங்க தப்பிச்சு போயிடலாம் நீங்க நினைக்காதீங்க, நாங்க வரோம் பின்னாடி அப்படின்னு தலைவர் ராகுல் காந்தி வந்து சொல்லியிருக்காரு. இது புரிய வேண்டியவங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன செஞ்சிட முடியும், ஆட்சி மாற்றம் வரும்ல, ஏன் வராதுன்னு நினைக்கிறீங்க? அவ்வளவு பெரிய வழி அரசு எடுத்து நம்ம பண்ண முடியுமா? அதை ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது நடத்த முடியுமா? காங்கிரஸால பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன் பண்ண முடியாது? இப்போ 2019ல வந்து மக்களே போய் அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. இப்போ 2024ல நீங்க இவ்வளோ ஃப்ராடு பண்ணி இவ்வளோ தலைகீழா நின்று தண்ணி குடிச்சுதானே நீங்க இந்த அளவுக்கு வந்து அப்படி கூட தனி மெஜாரிட்டி வர முடியல. அப்போ மக்கள் எந்த அளவுக்கு வந்து பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்காங்க, எந்த அளவுக்கு வந்து காங்கிரஸ் இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து இது இன்னும் அடுத்து பாருங்க, ஹரியானாலையும் நீங்க ஃப்ராடு பண்ணி தான் ஜெயிச்சிங்க, மகாராஷ்டிரால ஃப்ராடு பண்ணி தான் ஜெயிச்சிங்க. கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, எக்ஸ்ட்ரீமா 39 லட்சம் ஓட்டை வந்து நீங்க புதுசா போட்டு தான் வந்து இவ்வளவு தூரம் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? ஸோ அப்பனா வந்து மக்கள் கம்ப்ளீட்டா வந்து காங்கிரஸ் பக்கம் தான் நிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அதுல இருந்து தலைவர் வந்து சொல்றாங்க. காங்கிரஸ் வந்து கொஞ்சம் தீவிரமாக இறங்கி செய்யலையோ அப்படிங்கிற ஒரு விமர்சனம் பரவலா போயிட்டு இருக்காது, எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ் மட்டும்தான் தீவிரமா செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த நாட்டுல. காங்கிரஸ் மட்டும்தான் இந்த பாசிசத்தை எதிர்த்து இவ்வளோ பெரிய நடைப்பயணம் போறதுல இருந்து இவ்வளோ நிறைய போராட்டங்கள் பண்றதுல இருந்து பண்ணிட்டு இருக்கு. உங்களுக்கு பரவலா நீங்க சொல்லக்கூடிய இந்த ஒப்பீனியன் எங்க இருந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொன்னா, மீடியா கவரேஜ் வந்து 0. ஒன்றும் இல்லை, தமிழ்நாடு எடுத்துக்கோங்க, மற்ற ஊரெல்லாம் விட்டுருங்க, பிஜேபி கண்ட்ரோல்டு அப்படின்னு நீங்க சொல்லிடுங்க. தமிழ்நாடு எடுத்துக்கோங்க, மே 4, 2025 காங்கிரஸ் வந்து எங்களோட ஓன் காமராஜர் திடல்ல கிட்டத்தட்ட 200 கிரவுண்டு காங்கிரஸ்க்கு சொந்த நிலம் இருக்கு தேனாம்பேட்டையில. அதுல நாங்க ஒரு பொதுக்கூட்டம் போட்டிருந்தோம், ஒரு மாநாடு போட்டிருந்தோம். 30,000 பேருக்கு மேல வந்திருந்தாங்க. அன்னைக்கு சாயங்காலம் மழைக்கு நடுவில் 30,000 பேர் வந்திருந்தாங்க. எக்ஸ்பெக்டட் 1 லட்சம் பேருக்கு மேல. எந்த மீடியாவுமே கவர் பண்ணலையே. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? காங்கிரஸ் என்ன ஒன்றும் பண்ணலதான் சொல்லிட்டு இருப்பீங்க. பட் வந்து கிட்டத்தட்ட முந்தின நாள் தான் வந்து பப்ளிக்கா அனௌன்ஸே பண்ணாங்க எங்க டிஎன்சிசில இருந்து. மறுநாள் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர், 30,000 பேர் ஆக்சுவலாக வந்து லேண்ட் ஆனது அவ்வளோ பேர். ஸோ இது என்ன சொல்றது, நான் போனேன், பார்த்தேன், நான் ஃபேஸ்புக்கில் எல்லாமே ஷேர் பண்ணேன், எங்கள் எல்லாருக்கும் தெரியும். பட் வெளியில் இருக்க பப்ளிக்கு அப்படியே ஒன்று நடந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? ஸோ இந்த மீடியா அப்படிங்கிறது எப்போவுமே அந்த டாப் 1% உடைய குரலாக தான் இருக்கு.
உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்துமைக்கு நன்றி. தேங்க்யூ.